சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் ரங்கா. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்விக்கு பதில் சொல்லுவார் தலைவர் கிங்கா. வயசானாலும் இப்ப வரைக்கும் இருக்காரு எங்கானு இது எப்படி இருக்கு செக்மெண்ட்ல பேச வராரு பாலா சாரே. தலைவருக்கு இருக்காங்க வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் ஆர்மி. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மனுஷனை இனி முடிஞ்சா காமி, நானும் ஃபேன் தான் பேச வராரு டைரக்டர் லிங்கு சாமி. சூப்பர் ஸ்டார் கிரியேட் பண்ணிருக்காரு சினிமால, அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ். 75 வயசானாலும் நிக்காம ஓடுறாரு ரேஸ். வாழ்க்கையில நான் பாத்திருக்கேன் பல சர்வைவல் பேஸ். தலைவர் வழியில நான் இப்ப காட்டுறேன் மாசுன்னு பேச வராரு குமார், CEO ஆஃப் குவார்டர் டிசைன். இண்டஸ்ட்ரியில தலைவர் பாத்திருக்காரு பல ஃபேம், இருந்தாலும் இப்ப வரைக்கும் இருக்காரு சூப்பர் ஸ்டார் சேம். எனிதிங் ஃபார் தலைவருக்கு இருக்கு எப்பவுமே ஒரு தனி நேம். என் லைஃப்ல நான் பாத்திருக்கேன் பல கஷ்டமான மூமெண்ட். சூப்பர் ஸ்டார்னால தான் வந்துச்சு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட். அதனால இப்ப நான் பண்ணிருக்கேன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட். ராஜரசிகனா இருப்பேன் எப்பவுமே பெர்மனன்ட். 2Kல இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன். பல ஜெனரேஷன்களை அட்ராக்ட் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி மேன். தலைவர் தரப்பார்ல இப்ப சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசுறது தான் எங்க பிளான். தலைவர் போயிட்டாரு அவர் லெவல்ல ஹை. இதுதான் போல தலைவருக்கு எபிசோட் 45. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT Bath, powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தகவல் நம்பர் 441 அப்படிங்கிறப்ப திக்குன்னு இருக்குங்க. எப்படி இந்த மனுஷன் 440 தகவலை திரட்டினார் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறப்ப 500 நோக்கின பயணம்னாலும் இதை போய் தேடி தேடி இண்டி இடுக்கலாம் ஒவ்வொருத்தர் பேசினதுலேருந்து எழுதுனதுலேருந்து படித்ததுலேருந்து சொல்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான சம்பவம் தான். அந்த சிரமமான சம்பவத்தை ஒரு தலைவர் ஃபேன்ஸ்க்காக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு பாலா அண்ணன் ஆன் த செக்மெண்ட். இது எப்படி இருக்கு? பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 45வது நாள். தகவல் நம்பர் 441. தலைவர் நடித்த ரங்கா படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவசர அடி ரங்கான்னு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தலைவர் பண்ணியிருப்பாரு. என் பேரு அவசர அடி ரங்கா. அந்த கேரக்டரோட அக்காவா KR விஜயா நடிச்சிருப்பாங்க. ஆனால் முதலாக அந்த கேரக்டர் நடிக்க யார் ஃபிக்ஸ் ஆனாங்க தெரியுமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்களோட கதை சொல்லி கால் ஷீட் வாங்கி காஸ்டியூம்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்களாம். ஷூட்டிங் போகிற நேரத்தில் MGR அவர்கள்ட்ட வந்து அந்த படத்தோட இயக்குனரான தியாகராஜனுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் அம்முவை அரசியலுக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், அதனால் இந்த படத்தில் அக்கா கேரக்டரில் அவங்க பண்ண வேணாம், நான் KR விஜயாட்ட பேசிட்டேன், நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க, அவங்க நடிக்க வருவாங்க, நீங்கள் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படித்தான் இந்த படத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு போன வாய்ப்பு KR விஜயாவுக்கு போச்சு. KR விஜயா இந்த படத்தில் அக்காவை நடித்தாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி பேசுகிற நேரத்தில் இதை சொன்னார்ல இயக்குனர் தியாகராஜன், அவர் தலைவர் வச்சு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தோட ஹீரோ தலைவரை பற்றி என்ன சொன்னார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 442. தகவல் நம்பர் 442. இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் தலைவரை வச்சு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தோட பேர் பிவா பை. அந்த படத்தோட ஹீரோவா யார் பண்ணார்னா ராஜேஷ் கண்ணா. அந்த ராஜேஷ் கண்ணா இயக்குனர் தியாகராஜன் ஒரு விஷயம் சொன்னாராம். என்ன அப்படின்னா, எனக்கும் ரஜினிக்கும் சீன் வைக்கும்போது தயவு செய்து கண்ணு பார்க்குற மாதிரி சீன் வைக்காதீங்க, அவர் கண்ணை பார்த்தனால நடிக்கவே முடியல, அந்த கண்ணில் ஒரு பெரிய பவர் இருக்குது, அதனால் அந்த மாதிரி சீன் அந்த மாதிரி காட்சிகளை மட்டும் தவிர்த்துடுங்கன்னு சொன்னாராம். வா 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 क्या बात है दोस्त. அப்படி பாலிவுட்டுடைய ஆகப்பெரிய நடிகர் ராஜேஷ் கண்ணாவே ஈர்த்த கண்ணு தான் தலைவரோட கண்ணு. அப்புறம் அது காந்த கண்கள் இல்லையா? அப்படி தலைவரோட கண்ணை பற்றி பேசிட்டு நேரத்தில் கமல் கண் பார்வை இல்லாமல் நடித்த ஒரு படத்தை பற்றி தலைவர் சொன்ன கமெண்ட் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 443. தகவல் நம்பர் 443. கமல் நடித்த அந்த கண் இல்லாமல் நடித்த திரைப்படத்தை பற்றி தலைவர் நடித்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தலைவரும் சரி கமலும் சரி 2 பேர் மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படிங்கிறது அவங்க சொல்லியும் கேட்டிருக்கோம், நம்மளும் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த 2 சிறந்த நண்பர்களும் தங்களுடைய படங்களை பற்றி தாங்களே விமர்சனம் பண்ணிக்கவும் தயங்கிக்கிட்டதே கிடையாதான். கமல் படத்தை பற்றி ரஜினியும், ரஜினி படத்தை பற்றி கமலும். அப்படி ரஜினி அவர்கள் ராஜபார்வை படம் பார்த்துட்டு கமல்கிட்ட சொன்னாராம், படம் ரொம்ப ரிச்சாக இருக்குது, ஆனால் படத்தோட கண்டென்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையாது அப்படின்னு சொன்னாராம். தலைவர் சொன்ன வார்த்தை தான் நடந்துச்சு. அந்த படம் இன்னைக்கு ஒரு கிளாசிக்கல் திரைப்படமாக இருக்கலாம், ஆனால் கமர்ஷியலாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலை. அதே போல் தலைவர் நடித்த நிறைய படங்களை பார்த்து கமல் என்னங்க படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். இப்படிப்பட்ட கமர்ஷியல் மசாலா படம் பண்ணுறதுக்கா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்ட சம்பவங்கள் இருக்குது. அப்படி கமர்ஷியல் மசாலா படம் பண்ணுறீங்களே ரஜினி கமல் வருத்தப்பட்டார்ல, அப்படிப்பட்ட கமல் தலைவர் நடித்த ஒரு படத்தை பார்த்து அதுவும் நடிப்பை பார்த்து பயங்கரமாக வியந்தார். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தலைவர் நடிப்பை பார்த்து ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம் கமல். இப்படி தலைவரோட நடிப்பை பற்றி கமல் பாராட்டுற நேரத்தில் தலைவர் ஒரு இளம் நடிகர் நடிப்பை பாராட்டினார். அந்த இளம் நடிகர் அந்த பாராட்டை எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரா தெரியுமா? தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 444. தகவல் நம்பர் 444. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான காமெடி நடிகராக இருந்த சூரிய அவர்கள் அண்ணாத்த திரைப்படத்தில் தலைவரோட இணைஞ்சு நடித்தார். அந்த படத்தில் அவங்க 2 பேருக்கும் நெருக்கமான பழக்கம்லாம் வருது. அதற்கப்புறமா விடுதலை படத்தில் குமரேசனா நடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு தலைவர் ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டில் என்ன போட்டார்னா, சூரியின் நடிப்பு பிரமிப்பு அப்படின்னு போட்டார். அப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய மற்ற டெக்னீஷியன்லையும் அதை வாழ்த்தியிருப்பார். அதை பார்த்துட்டு சூரிக்கு வந்த ஆனந்தம் அப்பா எல்லை இல்லாத ஆனந்தம்.
அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா, அந்த ட்வீட்டை எடுத்து என்னோட பேஜில் பின் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த பாராட்டு எனக்கு ஆஸ்கார் அவார்டு மாதிரி என் காலம் இருக்கிற வரைக்கும் என் ட்விட்டர் ஹேண்டலுடைய பின்டு மெசேஜா அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சூரி. விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட வந்த விருது. ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு, அடேங்கப்பா. இப்படி சூரிங்கிற மதுரக்கார தலைவரை பாராட்டு நேரத்தில் இன்னொரு மதுரக்கார தலைவரை பற்றி என்ன சொல்றாரு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 445. தகவல் நம்பர் 445. சூரி நடித்த அதே அண்ணா திரைப்படத்தில் இன்னொரு நடிகர் நடித்தார், மிகப்பெரிய எழுத்தாளரும் கூட. அந்த நடிகர் என்ன செய்றாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முதல் நாள் போறாரு. அன்னைக்கு ரஜினி சாரோட காம்பினேஷன் சீன் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து எல்லா நடிகர்களும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சார் ரெடி ஆயிட்டாங்களாம், சார் கேரவன்லேருந்து வர போறாங்கன்னு டக்குன்னு எல்லா நடிகர்களும் எந்திரிச்சு போய் கேரவனில் ஒரு மீட் பண்ணி ஒரு வணக்கம் சொல்லலாம்னு கிளம்புனாங்களாம். ஆனால் இவர் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறனால அப்படிலாம் போக எனக்கு மனசு ஒத்துக்கல. நான் என் இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டேன். ஷாட் வச்சாங்க, ஷாட்டுக்கு நான் போய் நிற்கிறேன். நின்னுனே ரஜினி சார் இப்படி திரும்பி பார்த்துட்டு என்னை பார்த்த உடனே எப்படி நீ உடம்ப மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் உடனே சொன்னேன், இல்லை சார் நான் மிலிட்ரியிலலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த கிடாரி படத்தில் வேலை தூக்கிட்டு நடந்து வரும்போது அப்பா நானே பார்த்து வேந்துட்டேன் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட போய் பேச தயங்கினேன். ஆனால் அவர் எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அடுத்த நாள் அவர்கிட்ட நான் எழுதின குற்றப்பரம்பரை புத்தகத்தை கொடுத்தேன். வாங்கி பார்த்தார். நீங்கள் எழுத்தாளரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவர் எனக்கு கொடுத்த மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை மோர் தென் நடிகர், நான் ஒரு இலக்கியவாதி, நான் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்காக தந்த மரியாதை, அதுதான் தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணுறார் அந்த எழுத்தாளரான வேல ராமமூர்த்தி அவர்கள். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு இதில் ஃபிலிம் சிட்டியில் ஹைதராபாத்தில் என் மேலே அவர் வச்சிருந்த மரியாதை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வேல ராமமூர்த்தி தலைவரை பற்றி இவ்வளவு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வெந்நீராடமூர்த்தி தலைவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 446. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Flagship Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Flagship Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. சமீபத்தில் ஒருத்தர் நான் ஒரு இடத்துல மீட் பண்ணேன், பொது இடத்துல. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ எப்போப்பா பிறந்த அப்படின்னு. 89 அப்படின்னு சொன்னேன். 89 பிறந்துட்டு நீ தலைவரை பற்றி இவ்வளோ ஃபேனுன்னு பீத்திக்கிறிய, நான் 89 தலைவர் ஃபேன் அப்படின்ட்டாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன், கேமராவை எடுத்துகிட்டு வரனாரு. எடுத்துகிட்டு போனோம், பேசியிருக்காரு ஆன் த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன். என் பேர் மணிவண்ணன். என்னோட டேட் ஆஃப் பர்த் 30th December 1966. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா 9 வயசு 3 முடிச்சு படம் பார்க்குறப்போ அதில் இத்தனைக்கு வில்லன் ரோட்டை எப்படி நம்ம மனசுக்குள்ள நம்ம ரத்தத்தில் கலந்தாருன்னே தெரியல. 50 வருஷமாக மனுஷனை வந்து ஒரே ஈர்ப்போட இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு வேற யாருமே இல்லை. கம்பெனியில் இல்லை, வெளியே இல்லை, ஒரு எந்த யாருமே இல்லை. அரசியலில் இருந்து அதுக்கப்புறமெல்லாம் மனசுல இருந்து எல்லாம் காணாம போயிட்டாங்க. அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து இதே ஈர்ப்போட இருக்கிறது. இப்பயும் கோலி வந்து ஓப்பனிங் சொல்லுவாங்க. அவரை என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு உணர்வு. நீங்கள் சொன்ன மாதிரி உணர்தல் தான் பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப இன்னமும் அந்த இது ஈர்ப்புக்கு காரணம், நான் படங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன அசைவுகளை கூட வந்து அப்படியே ரசித்து பார்த்துருக்கோம். நம்மளெல்லாம் எவ்வளவு படங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவர் படம் வந்ததுன்னா ஒரு 10-15 2 வாரத்துக்கு அவர் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறதே பெரிய விஷயம். அவர் அவ்வளோ மகிழ்ச்சிப்படுத்தியிருக்காரு, அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்காரு, அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்காரு. நிறையா ஆன்மீகத்திலெல்லாம் நம்ம மாறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தலைவர் தான். ஒரு பட்டை வைக்கிறதுக்கெல்லாம் வந்து யோசனை பண்ணிட்டு இருந்த காலத்தில் இவர் அந்த பட்டை எடுத்துட்டு ஆன்மீகத்தை வந்து போற்றி, ஆன்மீகத்தை மறைமுகமாக தமிழகத்தில் வந்து இவ்வளோ தூரம் பரவுனதுக்கு ஒரு முக்கிய காரணம் தலைவர் தான். மறுக்க முடியாத உண்மைங்க. இன்னொன்று, அவரோட படங்களை தாண்டி வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 84 +2 இந்த எக்ஸாம் எழுதிட்டு நேராக சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் போய் போயஸ் கார்டன் ட்ரெயினில் இறங்கணுன்னு போயஸ் கார்டனில் போய் தலைவரை பார்த்து, நாங்கள் எல்லாம் இப்போ சின்ன ரசிகர்கள் போய் தம்பிக்கு வந்த படம் புதுசுங்க, போய் தலைவர்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். தலைவரோட இந்த புகழின் உச்சத்துக்கு காரணம் அவர் நடிப்பையெல்லாம் தாண்டி அவர் பண்பும் மாண்பும் தாங்க, மரியாதை தான். அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ நேரில் நான் பார்த்த அனுபவம். எங்கள் குடும்பத்துல எல்லாம் போகிறப்போ எங்கள் அண்ணங்கள்லாம் அப்போ கிண்டல் பண்ணுவாங்க, ரஜினி ரசிகர், ரஜினி மாரி வந்து படம் பார்த்துட்டு வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருப்பேன் வீட்டில் தலைவர் மாதிரியெல்லாம். அதையெல்லாம் கூட்டமாக உட்காந்து எங்களை ஜாயின்ட் ஃபேமிலி, நான் 10வது பையன், அது மாதிரி பெரிய ஃபேமிலிங்க. அது மாதிரி இருக்கிறப்போ அப்போது எல்லோரும் போகிறோம், ஒரு டூர் போகிறப்போ 15-20 பேர் ஒரு வேனில் போகிறோம். அப்போ சென்னை போனோன்னா ஸ்டுடியோவில் அவர் இருப்பாரா, தலைவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்மளும் தான் சொல்லுவாங்க, நம்மால் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அந்த சமயம்
நம்மால் இருக்காரா என்னன்னு தெரியல, நம்மால் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். கரெக்டாக படிக்காதவங்களோட ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே நினைக்கிறேன். ஏன்னா அது கிளைமேக்ஸ்னு அந்த ட்ரெஸ்ஸில் அந்த க்ரீன் கலர் ஷர்ட்டு அது போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் தூரத்துலேயே தெரிஞ்சிருச்சு ஓடுறோம். நான் பசங்க போனப்போ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படியே வாய் அடிச்சு போய் நிற்கிறோம் பக்கத்தில் பார்த்துட்டு வந்தது. பார்த்துட்டு அப்படியே என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் அவங்களும் வேகமாக கிட்ட வரவும் பெரியவங்களை பார்த்தோன்னே சிகரெட் அணைச்சிட்டு எந்திரிச்சு நின்று ஒரு முன்னாடி வந்து கூட்டத்தோடு நின்று பேசினார். பாருங்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, என்ன சென்னையில் சுற்றி பார்த்துட்டீங்களா, இனிமேல் தானே அப்படி நல்லா பணிவாக கேட்டுட்டு பாருங்கள் எல்லாம் நல்லபடியாக சுற்றி பார்த்து நல்லபடியாக வீட்டுக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு உட்கார்ந்தார். மறுபடியும் நாங்கள் முடிச்சுட்டு ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு திரும்பி வரோம். மறுபடியும் ஏதோ அவர் ஷூட்டிங் முடிச்சது வெளியே உட்கார்ந்தவர் மறுபடியும் போயிட்டு வருங்கன்னா மறுபடியும் எழுந்திரிச்சு நல்லபடியாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியல எங்களுக்கு ஃபில்ம் ஒர்க்கிங் சொல்லி ஓகே பாருங்கள் கேமரா கொண்டு வாங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மரியாதை. வர்றப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசின வாயும் உரிமையிலெல்லாம் பேசிட்டு இருந்தேன். போகிறப்போ அவரு இவருங்கிறதெல்லாம் எல்லாம் பெரியவங்களாகி இது வரைக்கும் அந்த எல்லாருமே அதை மறக்கலைங்க. இப்படியும் எவ்வளவோ பணத்தை மேலே பெரிய உழைச்சி தான் இன்னமும் சம்பாதிக்கிறேங்கிற ரோல்மா இருக்கேன். எவ்வளவோ விஷயம் நம்மளை மாற்றிருக்காரு. ஆன்மீகத்துல எல்லாம் வந்து பெரிய புரட்சியே பண்ணியிருக்காரு. நான்லாம் ஆன்மீகத்தில் மாறினதுக்கு முக்கிய காரணத்தால் இருக்கும், அதில் மாற்றிருக்கிறது இல்லை. அவர் வந்து 20th செஞ்சுரியோட வாழும் சித்தர் தான். படங்களை தாண்டி அவரை ரசித்து இன்னமும் அவர் மேலே உயிர்ப்பா உணர்வா அன்பு சாம்ராஜ்யத்தில் இருக்கிறோங்கிறத இன்னமும் இருப்போம். தலைவர் நீடூடி வாழணும், இன்னும் பல படங்கள் கொடுக்கணும், எங்களை மகிழ்விக்கணும். தமிழக மக்கள் எல்லாரும் அதெல்லாம் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். பூ உழுதா பூ பாதை, சிங்க உழுதா சிங்க பாதை அப்படின்னு தலைவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பூ விழுந்திருந்தாலும் சிங்கப்பாதை தான், தலைவர் போனாலே அது சிங்கப்பாதை தானே. ஸோ அப்படிப்பட்ட தலைவருடைய சிங்கப்பாதையை சிவாஜியில் பார்த்து அதில் தான் அட்மையர் ஆன ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கு பின்னாடி இருக்க எத்திக்ஸும் சரி வழியும் சரி அவரோடது தான் அப்படின்னு சொல்ல வராரு குவார்டர் டிசைனுடைய கோ ஃபவுண்டர் திரு மிஸ்டர் குமார் சுப்பிரமணியம் அவர்கள். அந்த செக்மெண்ட் தலைவர் வழி. வணக்கம், என் பேர் குமார், ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் ஆஃப் குவார்டர் டிசைன். என் கம்பெனி வந்து மார்க்கெட்டிங் டெக் கம்பெனி. ஸோ எங்களோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் துபாயில் இருக்கு. தலைவரோட இந்த பல கோடி ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். அது எப்படின்னா, ஒரு சில ஃபேன்ஸ் குரூப் இருப்போம்ல, ஸோ தலைவரோட டைட்டில் கார்டு மட்டும் போதும் அந்த மூவியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதுக்கு. மூவியே செகண்டரி தான், டைட்டில் கார்டு மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் தான் நான். நான் எப்படி தலைவர் ஃபேன் ஆனேன்னா, நானே யோசிச்சு பார்த்துருக்கேன் எதனால இவரை இந்த மனுஷன் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நோ ரீசனே கிடையாது. சரி, நான் வந்து யானைகிட்ட இருந்து யானையை ஃபர்ஸ்ட் ஹண்ட் பண்ணிட்டு அடுத்து யானையை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையா இருக்கையில் அந்த மூவியை பார்த்துருக்கேன். அதில் இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் மைண்டில் ஏறிடுச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசனே இல்லை. ஒவ்வொரு ஃபேஸ் அவருக்கு எனக்கு எப்படி லைஃப்பில் ஒரு ஃபேஸ் இருக்கோ அவருக்கும் லைஃப்பில் ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அவரோட ஃபேஸே வந்து டிரான்சிஷன் ஆகுதுல்ல ஒரு பீரியடில். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் அப்படியே நம்மளை ட்ராவல் பண்ண வச்சிருச்சு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 12th முடிக்கிற டைமில் சிவாஜி மூவி வந்தது. ஸோ ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக போயிருந்தப்போ பயங்கர க்ரௌடு. போலீஸ் வந்து க்ரௌடை ரெகுலரைஸ் பண்ணாங்க. அப்போ போலீஸ்லாம் சரியான அடி வாங்கிட்டு போய் அந்த படம் பார்த்தோம். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் போலீஸ்ட்டு அடி வாங்கினது. ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் கோராக நாங்கள் அடி வாங்கிட்டு போய் படம் பார்த்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அப்புறம் தலைவர் ஃபேனாக இருக்க எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. அவர் வந்து லைஃப்பில் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு மோட்டிவேஷனும் இன்ஸ்பிரேஷனும் கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் 12th படிங்க, அண்ணாமலை மூவி பார்த்தாலும் உங்களோட பிரச்சனைக்கு கனெக்ட் பண்ணிப்பீங்க. இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, அண்ணாமலையாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், பாஷாவாக இருக்கட்டும், நான் அங்கே வர சுச்சுவேஷன்ஸோடு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டுங்க தலைவர். அதே மாதிரி அவர் படத்தில் பேசுகிற டைலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் மீனிங் அதில் கொடுப்போம். சொல்லப்போனால் லைஃப்பை வந்து அது ரீடிஃபைன் பண்ணுவோம், அதோட டெஃபினிஷனை.
ஸோ நம்ம அந்த 8க்குள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் தூரம் நாளுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் இஸ் லைக் அவுடேட்டட் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அந்த கான்செப்ட்ல நிறைய பேர் வந்தாங்க. இப்போ அந்த அவுடேட் ஆகவேல அடுத்து ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ அங்கேருந்து எடுத்து ஒரு 5 years 10 years ஸோ லைஃபோட மீனிங்கை அவர் ரீடிஃபைன் பண்ணிட்டே இருப்பாரு, அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாரு. தலைவர் வழியில குமார் சுப்பிரமணியம் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது யாராவது எனக்கு துணை இருப்பாங்களான்னு பார்த்தா அப்போதான் எங்கள் அப்பா எனக்கு தலைவரை காட்டி விட்டாரு. தலைவர் காட்டின வழியில் அதுக்கப்புறம் நான் பயணிக்க ஆரம்பித்தேன். எனக்கு எப்போல்லாம் ரொம்ப வலியாக இருக்கோ, எப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தோணுதோ டக்குன்னு தலைவரை வரைய ஆரம்பிப்பேன். அதை வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதிலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் கிடச்சிது. அவர் கொடுத்த அந்த தெம்பில் தான் இப்போவும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல வராங்க ராஜ ரசிகர் தனலட்சுமி அவர்கள் ஆன் த செக்மெண்ட் ராஜ ரசிகர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனலட்சுமி, திலகசுதான்னு சொல்லுவாங்க. நான் வெஞ்சமடையில் இருக்கேன். நானும் தலைவரோட தீவிர ஃபேன் தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு பர்சனலாக வந்து எவ்வளோ அட்வைஸராக இருக்காரு, நான் அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்கிறேன். என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். எனக்கு வந்து போன் டிசீஸ் இருக்குது. கண்ணாடி மாதிரி என்னோட எலும்புகள், நிறைய எலும்பு முறிவுகளை நான் சந்திச்சிருக்கேன். என்னோட ஃபோன் எனக்கு காலில் கையில் விழுந்தா கூட எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். அப்படி ஒரு நாள் எனக்கு ஃப்ராக்சர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை எப்படி ஃபேன் ஆனேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 2000 வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிச்சு பெங்களூரில். அப்போ வந்து இங்கேருந்து இது கால் ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக மாவு கட்டு போட்டு படுத்துருந்தேன். அப்போது ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போ அப்பா மடியிலே தான் படுத்திருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவரோட படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். புதுக்கவிதை படம் பார்த்தேன். அந்த படத்தில் அவரோட ஜெனுவலான ஒரு ஆக்டு எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அன்னையிலேருந்து அது ஃபேன் ஆகிட்டேன். எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், என்னால் வந்து எதுவுமே செல்ஃபாக ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வு மாற்றும், அது எனக்கு ரொம்ப கனெக்டான பாட்டு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். கிருஷ்ணா ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு சின்னதாக கடை வச்சுருக்கேன். அதில் வந்து முதல்ல நான் போட்ட போஸ்ட்டு ரொம்ப ஹிட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட பாட்டு, தேவுடா தேவுடா பாட்டு தான். அப்புறம் மெகந்தி போடுவேன். அப்புறம் தலைவரோட பிறந்தநாளைக்கு வந்து தலைவருக்கு வரைஞ்சி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது ஆக்சுவலி போன வருஷம் எடுத்த வீடியோ. நான் அவருக்கும் அம்மாவுக்கும் வரைஞ்சேன். அவரோட ஃபேன் கிட்டேயே கொடுத்து அவர் கையில் எப்படியாவது சேர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அவரையும் வந்து நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது இன்னும் வரைக்கும் இன்னும் நடக்கலை. பட் ஆனால் எப்படியும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை அவங்க வாங்கினோன்னவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. லதாமா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. என்னோட டிராயிங் அங்கே போனதே எனக்கு ஃபஸ்ட்டு வெற்றி தான். உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பாட்டுமே வந்து எனக்கு டச்சிங்காக இருக்கும். நான் வந்து எப்படின்னா தலைவரோட ஃபேன் அப்படிங்கிறத விட அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆள் மாதிரி தான் நான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வரைய மேலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதை கொடுக்க மேலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு லதாமா அதை பார்த்துட்டு கண் கலங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் நம்பர் கூட வாங்கி வச்சிருக்காங்க. சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜ ரசிகர்ல தனலட்சுமி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. காலங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலைஞன் காவிய தலைவன். அப்படி ஒரு காவிய தலைவன் இந்த தமிழ் சினிமாவில் உண்டு அப்படின்னா அது வேற யாருமே இல்லை, நம்மளோட தலைவர் தான். அவர் காலத்தை தாண்டி அவருடைய புகழ் நிற்கும் அப்படின்றதுக்காக சொல்லுங்க. அவருடைய ரசிகர்களும் காலங்கள் தாண்டி வந்துகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தலைவர் தர்பாரில் பாருங்க, ஒரு 2K கிட் உட்காந்து மார்த்தட்டி சொல்றான் அவன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு. வாங்க பார்த்துட்டு வருவோம் இந்த செக்மெண்ட் தலைவர் தர்பார். தலைவர், நாங்களாம் வந்து தலைவர் படம் பார்த்து படையப்பா, இந்த முத்து, இந்த ஜெனரேஷன் வந்து நம்ம ஃபேன்ஸ் ஆனோம். 2K ஜென்ரேஷன், நீங்கள் எந்த படத்தை பார்த்து எப்போ ஃபேன் ஆனீங்க? எந்திரன் படம் பார்த்துருக்கேன் சார். 2010 ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தலைவருக்கு ஃபேனான மூமெண்ட்டை பற்றி பேசுகிறேன், தான் கரெக்டாக இருக்கும். நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் திருக்கடையூர்ன்ற ஒரு ஒரு ஊர்லேருந்து வரேன். அங்கே வந்து பிச்சைக்கடலைன்னு ஒரு சின்ன கிராமம், அங்கேருந்து தான் வரேன். எங்கள் ஊரில் வந்து கரண்ட் வசதியே சுத்தமாக கிடையாது.
ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பையன், 5th 6th படிச்சுட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கு. அப்போது படம் பார்க்குறதுக்குன்னா கரண்ட் கிடையாது, படம் பார்க்குறதுன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், குறுக்க ஒரு சின்ன காவா மாதிரி போகும், ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகி என்னால் இப்போது தியேட்டர்லேயும் போய் அந்த படத்தை பார்க்க முடியல, ரொம்ப சின்ன பையன்றதுனால. என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போ நான் எப்போ டிவியில் போடுவாங்க அப்போது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்போடே இருந்தேன். அப்புறமா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி டிவியில் போடுறாங்க அப்படின்னு சொன்னதும் நான் அன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு வந்து தூக்கம் வரல, ஸ்கூல் போகல ஃபஸ்ட்டு. அன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அப்பயும் ஸ்கூல் இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்கூல் போகாமல் கட்டடிச்சிட்டேன், வீட்டில் தான் இருந்தேன் அன்றைக்கி படம் பார்க்குறதுக்காக. ஸோ எங்கள் அப்பா வந்து எங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தண்ணியில் இறங்கி, பாலம் கிடையாது, தண்ணியில் இறங்கி அந்த வாய்க்காலில் இறங்கி அதுக்கப்புறமா கடந்து தான் அந்த பக்கம் போகணும். அப்படி போய் நான் பார்த்த படம் தான் எந்திரன். எந்திரன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு அனுபவம் ஒரு இது தெரியாதுங்களா, எந்த ஒரு நடிகரோட ஃபேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது, பொதுவாக எல்லாரோடைய படங்களும் பார்த்துட்டு. ஸோ எந்திரன் தான் வந்து நான் ஒரு ஃபேனாக நம்ம தலைவருக்கு. சூப்பர். உண்மையாக சொல்ல போனால் தலைவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தா உடனே ஒரு ஃபேன் ஆகிடுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ வந்து ஸ்வாக் இருக்கும், அவ்வளோ மாஸ் இருக்கும், அவ்வளோ செயல் இருக்கும். எந்திரில் சொல்றதுக்கு ஓரளவுக்கு செட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதுலேயே அந்த வில்லன் ரஜினியில் வந்து ஒரு மாதிரியா எல்லா ஸ்வாகையும் ஒரே இடத்துல அவர் சொருகிடுவார். ஸோ அந்த அளவுக்கு பவர் பேக்கான ஒரு படம் தான் வந்து எந்திரன். ஸோ அந்த படம் பார்த்து உங்களுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து சில இதெல்லாம் விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். தலைவரோட படம், நான் படையப்பா படம் பார்த்துருந்து என் வழி தனி வழி அப்படின்னு அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்திரன் படம் பார்த்துட்டு அவரோட ஸ்டைலை ரீக்ரியேட் பண்ணதோ ரிப்பீட் பண்ணதோ ஒரே ஒரு டைலாக் தான் பிரதர். பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல தான் ஹாப்பி தீபாவளி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ் அது வந்து டிவி போடுறதுக்கு முன்னாடியே அந்த எப்படி சொல்ல ப்ரோமோ போடுவாங்கல்ல, அதில் வந்து அடிக்கடி அதை காட்டிகிட்டே இருப்பேன், ஹாப்பி தீபாவளி ஃபோர்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய தடவை அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு 2 வருஷம் ஆனாலுமே அதோட நான் 7th 8th படிக்கிற வரைக்குமே அதோட அப்படி சொல்லிக்கிட்டு நாங்கள் வைப் பண்ணிட்டு இருந்தோம். தலைவர் தர்பார்ல 2K ரஜினிங்கிற டாபிக்ல பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. இவருடைய படம் தெரியா இருக்கும், இவருடைய படம் பட்டைய கிளப்பு. இவருடைய படம்னா தி மாஸ். ஒரு சாதாரண ஹீரோவை கூட மாஸ் ஹீரோவாக்க இவரால் முடியும். இதெல்லாம் எப்படி இவரால் சாத்தியப்பட்டுச்சுன்னு பார்க்குறப்ப இவர் தலைவர் ஃபேனாக இருக்க போய் தான். எஸ், தலைவனுடைய படத்தை சின்ன வயசுல பார்க்க ஆரம்பிச்சு அட்மையர் ஆக ஆரம்பிச்சு அவரை மாதிரி தலையெல்லாம் சிலிப்பி விட்டுட்டு சுத்தினா வளர வளரதான் அவருக்கு பின்னாடி இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வராரு த ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்டரி இயக்குனர் திரு லிங்குசாமி சார் ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். ரஜினி சார்னா ஒரு ஹீரோ சிரிச்சா மிரர் எஃபெக்ட் மாதிரி நம்ம சிரிப்போம், ஒரு ஹீரோ அழுதா மிரர் எஃபெக்ட் மாதிரி நம்ம அழுவோம். அது எல்லாருக்கும் நடக்காது. ஆனால் ஒரு ரஜினி சாருக்கு அது வந்து 100% வந்து அது பொருந்தும். அவர் ஸ்க்ரீனில் சின்னதாக அழுதா கூட நம்ம பெருசாக அழுதுருவோம். அவர் சிரிச்சிட்டே வந்தேண்டா பால்காரன் வந்தான்னா நம்ம சிரிச்சிட்டே பார்ப்போம். அவர் நம்மளை வந்து மிரர் எஃபெக்ட் மாதிரி வச்சுருப்பார் ஆடியன்ஸை. அவர்கிட்ட வந்து இருக்கிற அந்த கரிஸ்மா தான் இத்தனை வருஷம், ஒரு 50 வருஷம் வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு அவருடைய அந்த கரிஸ்மா தான் காரணம் நினைக்கிறேன். ரன்னு முடிச்சுட்டு வந்து கதை கேட்கறதுக்காக 2-3 மீட்டிங் சாரோட போச்சு. அப்போது ஒரு தடவை வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவருடைய தோட்டத்தில் அங்கே வீட்டில் மீட் பண்ணோம். முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எங்கன்னா நம்ம போயஸ் கார்டனில் இருக்கிற வீட்டில் மீட் பண்ணோம். பேசிகிட்டே இருக்கும்போது சார் வந்து அப்படி கை தூக்குனார்னா அந்த டிஷர்ட்டில் வந்து கிழிஞ்சி இருந்துச்சு. இந்த ஒரு ரப்பர் செருப்பு தான் போட்டிருந்தார். அதாவது அது ஒரு நடிப்பாவோ இல்லை நம்ம சிம்பிளாக இருக்கணும் காட்டிக்கிறதுக்காகவோ இல்லை. அவர் வந்து 2 எக்ஸீமும் வந்து அவர் லைஃப்பில் வந்து என்னென்னா இந்த பக்கம் வந்து பெரிய மாயான ஒரு உலகம், அந்த பக்கம் வந்து பார்த்தா இது மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்பப்போ வந்து மெடிடேஷனுக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம். அந்த அவருக்கு தெரிஞ்சிச்சு இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிஜம் கிடையாது, இது ஒரு மாயான உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இங்கே திடீர்னு வந்து பார்த்தா எல்லாமே நீங்கள் தான் சொல்லுவாங்க, திடீர்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு தெரியுது. அவர் எவ்வளவு பெருசாக வந்து அவரை வந்து தூக்கி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லி மேலே வச்சாலுமே அவர் மனசளவில் அவர் வந்து ரொம்ப சிம்பிள். வந்து அது வந்து முதல் முறையாக வந்து முடி போனதுக்கு பிறகு கூட நேச்சராக அப்படியே வந்து ஸ்டைலாக வர்றது, தாடி இருந்தாலும் அப்படியே வர்றது, இதை யாரும் வந்து இப்படியெல்லாம் இருக்க முடியும். நானும் ஃபேன் தான்ல டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. பணம் பேரு புகழ் இது எதுவுமே கொடுக்காது தலைவரை பத்தி பேசுறப்ப கிடைக்கிற ஹை. இப்போ முடிவுக்கு வந்திருக்கு எபிசோட் 45.
அண்ட் இன்னும் 5 நாட்கள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த 5 நாட்களும் நீங்க பார்க்க தயாராயிட்டீங்க. நாங்களும் இதை கண்டென்ட் பண்ணி பழகிட்டோம். 5 நாட்களுக்கு அற்புதமான கண்டென்ட்ஸ் லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கோம். தலைவனுடைய 50 வருட சினிமாவை 50 நாட்கள்ல சொல்ல முடியும்னு நினைச்சோம், முடியல. அதை தோல்வியை ஒத்துக்கிறோம். ஆனா எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கோம். எத்தனை ரசிகர்கள் திரட்ட முடியுமோ அத்தனை பேர்ட்டு வந்து பைட் வாங்கியிருக்கோம். எத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை ஒரு சேர பேச வைக்க முடியுமோ பேச வச்சிருக்கோம். எத்தனை நட்சத்திரங்களை தலைவருடைய ஃபேன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது ஒரு டாக்குமெண்ட்டா ஃபைல் பண்ணப்படும் அப்படின்றதா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அற்ப ஆசை. அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நிறைவேற்றிருக்கோம்னு நம்புறோம். இன்னும் 5 நாட்கள் இருக்கு. நீங்க தொடர்ந்து சித்திரம் டிவியில தினமும் இரவு 7 மணிக்கு இதை பார்க்கலாம். இதுவரையிலும் நாங்க பண்ணிருக்க இந்த டாக்குமெண்டேஷன் 45 எபிசோடுகளையும் நீங்க பார்க்கணும், அன்கட்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடியை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா எபிசோடுகளையும் பார்த்து இந்த பொக்கிஷத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக்ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய பிளாக்ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.